Germany start பண்ணலாம். Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Thank you, Lord, that you have preciously given us, Father. You have called us, you have brought us together, and it is in your plan that we have to learn a little more about you, Lord. Lord, as we learn about how great you are, how wonderful you are, and your glory and your creation and your that you're a God in control, that you are the only God. Help us, Father, to understand that, touch our hearts, open our eyes, so that we may look at you in wonder, Father, so that we may kneel and worship you with more fervor and more reverence, Father God. Let it increase our faith. Let us help us to build strongly upon it, Father. Use this time, Father, talk to us. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. ஆமாம். ஸோ நம்ம ரெவலேஷன் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா. ஸோ வி ஆர் டூயிங் புக் ஆஃப் ஜோப். ஓகே, நாட் அ வெரி காம்ப்ளெக்ஸ் புக் இல்லை. ஸோ சேட்டன் டாக்ஸ் டு காட். ஜோபுக்கு நிறைய கஷ்டங்களை ஏன் உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் அதெல்லாம் முடிஞ்சிருது இல்லையா? ஏன் நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு காட் பெர்மிட்ஸ் இல்லை, ஹி அலவுஸ், இல்லைன்னா தொட முடியாது. கடவுள் அலோவ் பண்ணி கெட்டதுகள் நிறைய நடக்குது. அண்ட் ஹீ லூசஸ் எவ்ரி திங். அதெல்லாம் தெரிஞ்ச பார்ட் ஆஃப் யோபோட ஸ்டோரியில். ஸோ சொத்தெல்லாம் போயிடும், பிள்ளைங்கள்லாம் இறந்துருவாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை அந்த அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வருது. அப்போ அந்த டைமில் பல்க் ஆஃப் த புக்கை வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் இந்த பார்ட் முடிஞ்சிடும். ஸோ ஆனால் புக்கு 42 சாப்டர். ஸோ ரைட்டா? ஸோ அதுக்கு இடையில ஒரு 35 சாப்டர்ஸ் வரைக்கும், 3 to 31, 37 வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸு ஜோபுக்கு அட்வைஸ். ஸோ என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க? என்னவா இருக்கும்? ஏன் இவ்வளோலாம் கெட்டது நடந்திருக்கு? அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப நீ, அதனால தான் இப்படிலாம் கெட்டது நடக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரே தர்க்கம், ஒரே ஆர்கியூமெண்ட், ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரே டிஸ்கஷனாக பண்ணுவாங்க. அது ஆறுதலாகவே இருக்குது. அதனால தான் யோபு, ஐயோ நீங்கள் வர்றதுக்கு வராமலே இருந்திருக்கலாமே எல்லாம் திட்டுவார் அவர். பட் மொத்தத்தில் யோபுக்கும் ஆன்சர் இல்லை. ஸோ ஒரே கன்ஃபியூஷன், என்ன நடந்தது, ஏன் இவ்வளோ கெட்டது நடந்தது என் வாழ்க்கையில், அந்த டிஸ்கஷன் தான் அவ்வளோ சாப்டர்ஸில். ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ மீன் அந்த பை தட் எண்ட் ஆஃப் தட் சாப்டர் காட் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் ஜம்ப் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு வாட் காட் இஸ் டூயிங். ஓகே, ஸோ இந்த புக் தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஸோ யூ கேன் கோ டு ஸ்ட்ரெயிட் அவே சாப்டர் 38. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு காட் வில்லிங் ஐ வாண்டட் டு டூ 38, 39, 40, 41, 42. கொஞ்சம் டவுட் தான், பட் ஐ வாண்ட் டு ட்ரை. ஓகே, கடன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் யூ வாண்ட் மீ டு ஸ்லோ டவுன், ப்ளீஸ் ஆஸ்க். த ஹோல் பாயிண்ட் இஸ் டு ஸ்டடி. ஸோ அதனால் அவங்க ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு விட்றாதீங்க. ஸ்டாப், ஆஸ்க், டாக், நாட் அ ப்ராப்ளம். சரியா? ரைட். ஆமாம், அதனால் ரெவலேஷன் எடுக்கல, நிறைய பேர் ஆப்சன்ட். ஆமாம். Okay, so the whole point இந்த இந்த சந்தேகங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் யோபுக்கும் வர்றதுக்கு ரீசனே கடவுள் நியாயமாக தான் செய்கிறாரா? தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். இல்லை, இப்போ இது யோபு டிசர்விங்கா? யோபு நல்லா தானே இருந்தார், அப்போ ஹீ ஷுட் நாட் பி பனிஷ்ட். இல்லை, அவருக்கு நல்லது தானே நடந்திருக்கணும், அப்போ ஏன் கெட்டது நடக்குது? ஸோ அந்த கேள்வி. ஸோ கேள்விலாம் கடவுளுடைய ஆக்ஷன்ஸ் கரெக்டாக தப்பா எங்கே போயிருது பாருங்க. நம்ம வென்எவர் வி குவெஸ்டின் அங்கே போகுது. ஆக்சுவலாக கடவுளை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ரைட்டா? நீங்கள் சரியில்லை, உங்கள் நியாயம் சரியில்லை, எனக்கு இது தேவையில்லை, அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தைகள் தான் மனசில் ஓடும். ஸோ மெயின் குவெஸ்டியனே இஸ் காட் பீயிங் கரெக்ட். அவர் ஃபேராக தான் டீல் பண்ணுறாரா? ஃபேராக தான் டீல் பண்ணுறாரா? உலகத்தை ஒழுங்காக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காரா? அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கா, இல்லை என்னெல்லாமோ நடக்குதா? லைக் இந்த இந்த சந்தேகங்கள்லாம் தான் மனசில் ஓட
சான்ஸ் இருக்கு, ரைட்? ஓகே. இப்போ யோபு வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் நடந்தது, இதுதான் மெயின் டிஸ்கஷன். அந்த அந்த லாங் பீஸில் சாப்டர் 3 to 37 இதுதான் மெயின் டிஸ்கஷன். அப்போ 38ல் யோபு எடுக்கிறோம் நம்ம இன்னைக்கு. ஆ அதான். ஸோ கொஞ்சம் சம் ரெகுலர்ஸ் வராதனால ஸோ தனி டாபிக் இன்னைக்கு. ஓகே, ஸோ யோபு காட் இஸ் ஆன்சரிங். யாராவது வாசிக்கிறீங்களா? 38 1 and 2. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஆமா, தேவையா? ஒன்றும் தெரியாம யார் எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு, கடவுள் கேட்குறாரு, ரைட்? ஓகே, ஸோ நவ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு. ஐ வில் கொஸ்டின் யூ, நீ ஆன்சர் பண்ணு. ஓகே, ஸோ கடவுள் கேட்குறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ், எல்லாம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஹீ இஸ் கோயிங் டு த்ரோ அட் ஜோப். இப்போ ஜோபிட்ட பதில் எதிர்பார்க்கல கடவுள், பிகாஸ் அதுக்கு பதில் இல்லை, மனுஷர்கிட்ட இல்லை, இல்லாத ஒரு டைம். பை த வே, யோபு மஸ்ட் பி த டைம் கணக்கில் பார்த்தா ஃபர்ஸ்ட் எழுதின புக். ஓகே, மோசேக்கும் முன்னாடி எழுதப்பட்டிருக்க புக். ஓகே, ஸோ அவ்வளோ ஏர்லியாக எழுதப்பட்ட ஒரு புக்கு. ஸோ அதனால் நீங்கள் வேணால் ஆன்சர் பண்ணி பாருன்னு சொல்லி சேலஞ்ச் கடவுள் மனுஷன். ம் தெரியலையே யாருக்கும். ம் ஓகே, அப்படி யோபு டைம் லைன் வந்து ஏர்லியஸ்ட் ரிட்டன் புக். பேஸ்ட் ஆன் வாட் இஸ் ரிட்டன். அது வேணால் டைம் இருந்தால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கையில் புக்கை வச்சுக்கோங்க, 38 வச்சுக்கோங்க, கண்ணில் வசனங்கள் வாசிட்டு போங்க. ஏன்னா டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நிறைய வச்சு படிக்கலான்னு பார்த்தோம்ல. ஸோ கடகடன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ 38:4 வந்து அவர் கேட்குறாரு, நான் உலகத்தை படைக்கும் போது நீ எங்கே இருந்த, வேர் வர் யூ, ரைட்? வாசிடுறீங்களா ஆக்சுவலாக? போது நீ எங்கே இருந்த, நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஆமா, தெரியுமா? யார், எந்த மனுஷனுக்காவது தெரியுமா? தெரியாது. கிரியேஷன் டைமில் வேர் வர் யூனாக்கா ஆமாம் இல்லை. ஸோ இது மாதிரி எல்லா ஆன்சருமே ஐயோ எனக்கு தெரியாதே, ஐ டோன்ட் நோ தான் இருக்கும் ஆன்சர். ஓகே, வென் காட் இஸ் ஆஸ்கிங், மேன் ஹேஸ் டு சே ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. ரைட்? ஓகே, ஸோ 38:6 பாருங்க, அகெயின் அபவுட் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? ஸோ ஓல்டு பேகன் ஐடல் வர்ஷிப் பண்ணுற பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த மல்டிபிள் காட்ஸ் லைக் ஹிந்து காட்ஸ், ரோமன் காட்ஸ், கிரீக் காட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லஸ்ன்னு ஒருத்தர் பூமியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ரைட்? ஓகே, ஆமாம், அப்படி இருக்கும். ஹிந்து இதில் வந்து ஒரு ஆமைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எல்லாரோட இமேஜினேஷன்லையும் பூமிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவை. லைக் இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் சம்திங், ஏதோ ஒன்று தூக்கிக்கிட்டு இருக்கு. ஒன்லி காட் வில் சேலஞ்ச் எந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சேலஞ்சு. எந்த ஃபவுண்டேஷன் இல்லை, காற்றுல தானே இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சது இப்போ ஒரு 200 வருஷம் 300 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். ஓ, தெர் இஸ் ஸ்பேஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படிலாம் கண்டுபிடிச்சதில்ல. கலீலியோலாம் பார்த்து அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது தான். ஸோ அப்போ யோபுக்கிட்ட கேட்கும் போது சுத்தம் ஃபவுண்டேஷனே கிடையாது, நிலக்கல்லுனே ஒன்று கிடையாது, இல்லை? ரைட்? ஸோ ஹிஸ் சேலஞ்ச் இஸ் தேட், ரைட்? ஆமாம், 2500 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது எம்டி ஸ்பேஸ்ன்னு நினச்சாங்க. 38:5. அதற்கு அளவு குறித்தவர் யார், அதின் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. ஆமா, வேர்ல்டில் லைன்ஸ் ஆக்சுவலா இருக்கா? இல்லை, கரெக்ட். ஆனால் ஃபார் ஆல் பர்பஸஸ் ஒரு நேவிகேஷனாக இருக்கட்டும், ஆர் ஒரு அட்ரஸ் எங்கே இருக்கோன்னு சொல்லணும்னாக்கா லாஞ்சிடியூட் லேட்டிடியூட் தேவை. லாஞ்சிடியூட் லேட்டிடியூட்ஸ் தெரியும்ல, இந்த இந்த இப்படி லைன்ஸு இப்படி லைன்ஸ், அதான் லாஞ்சிடியூட் லேட்டிடியூட்ஸ். அது மனுஷர் வரைஞ்ச லைன் தான். ஆனால் அந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா கிளைமேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரைட்? நிறைய காரியங்கள் விளங்கும். இப்போ ஒரு ஷிப்பு கடலில் இருக்குனாக்கா அவங்க பொசிஷனை எழுத வச்சு சொல்லுவாங்க. நான் இந்த ஊர்லேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், நான் சொல்ல முடியாது. they'll talk about latitude longitudeலேருந்து இந்த பாயிண்டில் நான் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. டெசர்ட்டில் இருந்தாலும் that's what you tell, right? So it is like God is telling அந்த லைன்ஸ் எல்லாம் யார் வரைஞ்சான்ற மாதிரி, ரைட்? ஓகே, keep that point in mind. 38:7.
If you don't understand, பிடி கிடைக்கலன்னா just ask. I'll explain a little more. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார். அதுல வந்து ஸ்டார்ஸ் பாடிச்சுன்ட்டு இருக்குதுல்ல. ஸோ இப்போதான் அந்த ஹபிள் டெலிஸ்கோப் இப்போதான் ரீசென்ட்லி தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் தே ஹாவ் அ ஃப்ரீக்வன்சி. ஓகே, டியூனிங் ஃபோர்க் எல்லாரும் நம்ம அது அந்த இப்படி அடிச்சுட்டு இப்படி வச்சாக்க ஒரு சத்தம் வரும்ல. ஸோ எனி ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா ஒரு சவுண்ட் வரும். ஓகே, அது தெரிஞ்சது. பட் ஒவ்வொரு பிளானட், ஒவ்வொரு ஹெவன்லி பாடி, அது பிளானட்டோ சேட்டலைட்டோ வெவ்வேறு வாட் எவர் ஹெவன்லி பாடியோ, அதுவும் அப்படி ஆடிட்டு இருக்கு. அப்போ ஆடிச்சுன்னா என்ன ஆகும்? there is a sound which it is creating a sound. Okay, அப்போ இப்போ உள்ள சேட்டலைட் அனுப்பி வெவ்வேறு இடங்களுக்கு பார்க்குறாங்கல்ல, வெவ்வேறு இதெல்லாம். ஸோ when they see, they can actually record these frequencies. Okay, ஸோ இதுக்கெல்லாம் இருக்குது. பட் ரைட் நோ நான் கடகடன்னு சொல்கிறனால I'm not showing you proof of all that. ஆனால் எல்லாம் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது. You can go search internet, you will get it. Okay, so stars actually sing. It makes sense now? So every planet moves, that means there is a frequency, that means there is a sound coming na. கடவுளுக்கு அது பாட்டு. You get that? So God is telling ஒவ்வொரு ஸ்டார் பாடுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அது எப்போ யாரெல்லாம் சேர்ந்து கூட பாடினாங்களாம், ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேஷன் டைம்ல வாவுன்னு அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க காட். ரைட், அந்த டைம்ல நீ இருந்தியான்னு காட் இஸ் சேலஞ்சிங். ஓகே, அடுத்த வசனம். ஆமாம், இங்கே வந்து லாஸ்ட் 5 years ago தான் அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு பிளானட்ல இருக்குன்னு இப்போதான் கண்டுபிடிச்சாங்க. கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? 11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லும் போது நீ எங்கே இருந்தாய்? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? காட் இஸ் டிராயிங் த பவுண்டரி லைன். அலையெல்லாம் இவ்வளோ தூரம் தான் வரலாம், மீதிலாம் லேண்டு அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். ஓகே, அப்படி டிசைட் பண்ணுறனால தான் அது லைக் வி ஆர் ஸோ ஷுர். இல்லாட்டி பயந்து போய் ஐயோ இந்த கடல் என்னைக்குனாலும் உள்ளே வந்துடும் அப்படின்னு பயப்படணும். நம்ம ஹியூமன்ஸ் பயப்பட மாட்டோம். ஏன்னாக்கா அது அவ்வளோ ஷுவராக நிற்கிது அங்கே. ரைட், இட் இஸ் ஸ்டாண்டிங். அது நிற்கலைன்னா வர்ற பாடு நமக்கு தெரியும் இல்லை? வெவ்வேறு சுனாமி டைம்லையோ, சைக்ளோன் டைம்லையோ, ஹரிக்கேன் டைமில், வெவ்வேறு டைமில் வர கஷ்டங்கள் தெரியும் நமக்கு. அது அவ்வளோ ஷுர் தட் வேவ்ஸ் வில் ஸ்டாண்ட் தேர். ப்ராப்பர்ட்டி எங்கே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்? கடல் பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பயங்கர எக்ஸ்பென்சிவ். ரைட், அது எங்கே இந்த மனுஷருக்கு அந்த ஷுவரிட்டி? காட் ஹஸ் டோல்ட் இவ்வளோ தூரம் தான் நீ வரலாம் அப்படின்னு அவர் சொல்லி வச்சனால தே ஆர் தேர். ரைட், எத்தனை thousands of years இட் இஸ் ஸ்டாண்டிங் லைக் தட். ரைட், அப்போ என்ன? காட் இஸ் டெல்லிங் என் கண்ட்ரோலில் இருக்கு வேவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, ஐ எம் கண்ட்ரோலிங். ஐ ஹவ் டோல்ட் waves stop there and they are stopping there அப்படின்னு அவர் he is challenging Job. Okay, ஆமா. 16. அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? ஸோ அந்த அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கா இங்கிலீஷ்ல? 16 ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த சீ இருந்துச்சா உங்க தமிழ்ல? எனக்கு விளங்கல. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டா? அதான் 16ல இருக்கு. அவங்க வாசிச்சதுல தமிழ்லயும் இருந்துச்சு. அது என்ன தமிழ்ல? என்ன? அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? ஓ, இது தட் சவுண்ட்ஸ் லைக் ஹேவ் யூ வாக்ட் இன் த அப்படிதான் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த சீ இல்லைல்ல? ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த சீன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த வேர்டு இருக்கும், ஹேவ் யூ கான் இன் டு த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த சீன்னு. மீனிங் தெர் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங் அண்டர் த சீ. ஸோ இதெல்லாம் மேன்கைண்டுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ மனுஷர் கண்டுபிடிச்சது இன் 1873. அப்போதான் தே ஃபவுண்ட் அவுட். யோபு காலத்துலலாம் கட்டாயம் தெரியாது. ஓகே, ஸோ நவ் இப்போ சொன்னால் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், தெர் ஆர் ஸ்ப்ரிங்ஸ் வித் இன் த சீ சொல்லலாம். பட் அந்த டைமில் வி டு நாட் நோ. ஓகே,
ஆமாம், ஆழம் வந்து சும்மா இல்லை. ஸோ தட் இஸ் புர்ஜ். அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் ஹைட்டு. டெப்த் வந்து அதெல்லாம் கூட டெப்த்தில் இருக்கு. இந்த பிக்சர் விளங்குதா? இது புர்ஜ் கலிஃபா, மவுண்ட் எவரெஸ்ட்டு. ஓகே, பிளேன் போகிற தூரம் இவ்வளோ ஹைட்டு. ஓகே, அதை விட ஆழம் இருக்கு கடல்ல. யா. ஸோ டெப்த்ஸ் ஆஃப் த சீ நமக்கு ரொம்ப தெரியவே தெரியாது. நிறைய தெரியாத விஷயங்கள் உண்டு. ஓகே, அதனால இப்பவும் வி டு நாட் நோ ஃபுல்லின்னு சொல்ல வரேன். லைக் வி ஸ்டில், ஈவன் தமிழ்ல எழுதுனது போல நீ நடந்திருக்கியானா நடந்தது இல்லை. கீழே வரைக்கும் இன்னும் போய் நடந்தது மனுஷர் நடந்தது கிடையாது. ஆமா. ரெவலேஷன் வந்து கொஞ்சம் நிறைய ரெகுலர்ஸ் இல்லாதனால. ஓகே, கேன் வி ரீட் 9 and 10? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு. ஸோ வேர்ல்டு சுற்றி கிளவுட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ இஸ் வெரி கிளியர் இல்லை? ஸோ பூமி இருக்கும், அதுக்கு சர்டன் தூரத்தில் கிளவுட்ஸ் இருக்கும். கிளவுட்ஸ் இருக்கிற லெவல் தாண்டி போனோன்னா ஸ்பேஸ் இருக்கும். அப்படி ஃபுல்லாக கிளவுட்ஸாக இருக்கும்னு இல்லை. கரெக்டா? வி நோ தட் நவ். சயின்ஸ் தெரிஞ்சனால வி நோ கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கிளவுட்ஸ் ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ன்ட்டு. இப்போ இப்போ வாசிச்சு பாருங்க. தட்ஸ் வாட் காட் இஸ் டெல்லிங். கிளவுட்ஸுக்கும் ஒரு லிமிட் வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. முந்தி உலகத்தில் யோசிச்சு பாருங்க, கீழேருந்து பார்த்தாக்கா ஃபுல்லாக க்ளவுட் தானே தோணும். தோணும்ல இப்படி கிளவுட்ஸ் எவ்வளோ தூரம்னாலும் இருக்கும்ன்ட்டு. பட் அதுக்கும் தெர் இஸ் எ லிமிட். அதுவும் ஒரு பார்டர் லைனுக்கு அப்புறம் இட் இஸ் எம்டி. அது கிளவுட்ஸ் கூட இப்போ இருக்காது இல்லை? ஸோ அதுவும் ஜோப்ல காட் சேலஞ்ச் சொல்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ அதுவும் 1803 தான் தே ஃபவுண்ட் அவுட் தெர் இஸ் அ வெர்டிக்கல் லிமிட். பூமியிலேருந்து மெஷர் பண்ணாக்கா இந்த லெவலுக்கு அப்புறம் கிளவுட்ஸும் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சது இப்போ தான். இன்னொரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. வெரஸ் காட் ஹஸ் ஆல்ரெடி டோல் தட் இன் ஜோப். ஓகே ஓகே. இந்த வாட்டர் சைக்கிள் இருக்குல்ல, தண்ணி ரிவர்ஸ் எல்லாத்துலேருந்து எவாப்ரேட் ஆகி திரும்ப கிளவுட் ஃபார்ம் ஆகி அது கண்டென்ஸ் ஆகி மழையாகி அந்த வாட்டர் சைக்கிள் எல்லாரும் குட்டி பிள்ளைலேருந்தே படிப்போம்ல. ஸோ தட் ஆல்சோ இஸ் தேர் இன் ஜோப். ஓகே, ஸோ இட் இஸ் தேர் இன் verse 28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? 34. கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது. 34. ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? 37. ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யார்? கொடி மாசியா அப்படின்னா? ஐ நோ ரைட். அது பேர் கொடி மாசியா தெரியல. ஓகே, கொஞ்சம் யூ காட் தட். ஓகே, ஸோ இந்த கிளவுட்ஸ் பற்றி காட் டாக்ஸ் எ லாட். ஓகே, அதாவது உங்கள் கமாண்ட்லேயே மழை பெய்யுது, நான் சொல்லி மழை பெய்யுது, யார் சொல்லி உங்களுக்கு வருதுன்னு. ஸோ இந்த டைமில் எனக்கு தெரியும் சம் ஆஃப் யூ வில் கெட் இட். ஓகே, இந்த வாட்டர் சைக்கிள் யூனோ கிளவுட் சீடிங் பற்றி சந்தேகம் வந்தால் எனக்கு என்னமோ இது சொல்லணும்னு மனசில் வந்தது இந்த தடவை. ஸோ ஐ தட்ஸ் வாட். ஸோ மைண்டில் வரலாம், ஓ கடவுள் அப்படி சேலஞ்ச் பண்ணாரு, நீயா மழை உண்டாக்குற, நீயா கிளவுட்ஸ் உண்டாக்குறன்னு சொல்லி கேட்டாரே, இப்போ தான் நம்ம தான் கிளவுட் சீடிங்லாம் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தட் ஆல்சோ. ஸோ இதுதான் கிளவுட் சீடிங். ஸோ கிளவுட்ஸ் இருக்கும், அது ஒரு பர்டிகுலர் டைமில் தே வில் சென்ட் பிளேன், தே புட் சம் கெமிக்கல்ஸ், அதை அந்த கெமிக்கல் ட்ராப்லெட்ஸை சுற்றிட்டு கண்டென்ஸ் ஆகி அது கொஞ்சம் ஹெவியானோடனே மழையாக கொட்டுது. ஓகே, ஸோ UAE uses this a lot இல்லை? ஓகே, பட் ஒன் திங் ஐ வாண்ட் யூ டு நோட்டிஸ். ஓகே, they monitor for suitable clouds. Who makes suitable clouds? God does. Yeah. Okay, so still man is not in control. You got that? ஆமாம், அது கொஞ்சம் வசதியாக கரெக்டாக வந்தால்
அது அப்படி காற்றுல அங்கே போய் வேற எங்கேயோ மழை பெய்யறதுக்கு பதிலாக தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரெயின் ஹியர். அவ்வளோதான் செய்ய முடியும். பட் அந்த தண்ணி தேங்கி கிளவுட்ஸை உண்டாக்க முடியாது. எனக்கு நாளைக்கு மழை வேணும் உண்டாக்கலாம்னா நோ தே கேன் நாட் டூ. யூ மேக் சென்ஸ்? ஓகே, யா, ஓகே. ஸோ suitable, it is still in God's hands, yeah. Only God can make suitable clouds. அதுக்கு ஜெபம் வந்து பண்ணாதான் வந்து வரும். ஓகே, verse 22-29. மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையா இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? 29. உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? இது ரொம்ப ஒரு ஆட் சேலஞ்ச் இல்லை? ஸ்னோவை ட்ரெஷரி ஆட்ட சேர்த்து வைக்கிறது. லைக் இல்லை, காட் இஸ் டெல்லிங், ட்ரெஷரினா பணம் சேவ் பண்ணி வச்சு வேற நாள் யூஸ் பண்ணுறதுக்காக, வேற ஏதோ ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக, அதுதானே ட்ரெஷரி. அப்படி சேர்த்து வைக்கிறது தான் வி வில் டெல் அஸ் ட்ரெஷரி. காட் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த மாதிரி ஸ்னோவையும் ஹெயில் ஸ்டோனையும் நீ ட்ரெஷரி ஆட்ட சேர்த்தா வச்சிருக்க அப்படின்னு ஹீஸ் சேலஞ்சிங் ஜோப். ஓகே, ஸோ காட் யூசஸ் ஹெயில். அவர் சண்டைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, பார்த்து ஞாபகம் இருக்கா? பிளேக்ல யூஸ் பண்ணுவாரே, ஈஜிப்ட் பிளேக்ல. அதுவும் அது வேற, அது ஃபன்னியான ஹெயில் ஸ்டோன். ஈஜிப்சியன் மேலே மட்டும் விழும், இஸ்ரேல் மேலே விழாது. ஆமாம், அப்போ இதெல்லாம் யாரோட கமாண்டில் இருக்குது? காடோட கமாண்டில் இருக்கு, ரைட்? ஸோ அதனால வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹீ சேயிங், நீயா சேர்த்து வச்சிருக்க ஃபார் ஃபியூச்சர் நெசசிட்டிக்கு சேர்த்து வச்சிருக்காரு அவர். ஓகே, லைக் எ ட்ரெஷரி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜாஷுவாவோட பேட்டில். ஸோ திஸ் இஸ் இன் Exodus 9. நம்ம இப்போ பேசணும்ல, பிளேக்ல God uses hail as a weapon. ஓகே, ஆமாம். அதே மாதிரி ஜாஷுவா டைம்லேயும் ஒரு பேட்டில் வாசிக்கிறீங்களா? வாசிங்க, Exodus 9:25-26. எக்ஸோடஸ். மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முடித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. வெரி சூசி ஹெயில். ஆமா, அதே மாதிரி ஜாஷுவா 10:11லயும் God has used hail. அவர்கள் பெத்தோரானில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக. இது பாஸ்ட்ல மட்டும் இல்ல, end timesல, ஃபியூச்சர்லயும் he will use it. Okay, Revelation 16:21. காலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதா இருந்தது. பர்பஸ் வேற, பட் காட் இஸ் ஸ்டில் யூசிங் அல்ல, அந்த ஹெயில் அப்பமும் யூஸ் பண்றாரு. அதனாலதான் இந்த சேலஞ்ச். நீ போய் ட்ரெஷரி ஆஃப் ஹெயில் பார்த்திருக்கியா? யார் எங்க இருந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிலாம் விழுது, எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இட்ஸ் ஆல் இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்றார். ஓ, திஸ் இஸ் அமேசிங். ஜாப் 38:30. ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. So any object, okay, any substance heat பண்ணா என்ன ஆகும்? மெல்ட் ஆகுமா? No, it becomes bigger. Okay, sorry, எனக்கு மெல்ட்னு கேட்டுச்சு. So solid liquid ஆகுது, liquids will evaporate. Make sense? Okay, so they always volume becomes higher. Okay, எதுலையுமே மாறி வரும். ஓகே, இப்போ இன்னொன்று, when it changes shape, changes state,
ஸ்டேட் மாறும்போது that also varies இல்லை? எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு பிஹேவியர்னா தண்ணி மட்டும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ தண்ணி மட்டும், ஏன்னா மேபி யுவர் இமேஜினேஷன் வென் டு வாட்டர். அப்போ என்னுடைய சீக்வன்ஸ் நான் சொல்கிற விதத்தில் மேபி யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். பட் தண்ணி மட்டும் வென் யூ ஃப்ரீஸ் இட், இட் பிகம்ஸ் பிகர். ஓகே, ஏன் ஒரு கோகோகோலா பாட்டிலை ஃப்ரீசரில் வைக்க மாட்டாங்க, வெடிச்சிருக்கும்? பிகாஸ் இட் பிகம்ஸ் பிகர். ஸோ அந்த பாட்டில் தாங்காது, ஸோ இட் பிரேக்ஸ். ஓகே, ஸோ ஒன்லி தண்ணி ஃப்ரீஸ் ஆகி அப்படி பெருசாக ஆகலைன்னா all living creatures will die in the cold areas. தண்ணி ஃப்ரீஸ் ஆகி மேலே இருக்கிறனால அது மூடி மாதிரி, அது சாலிடாக இட் பிகம்ஸ் லைக் அ லிட். அப்போ கீழே தண்ணி டெம்பரேச்சர் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டில் நாட் ஃப்ரீசிங், இன்னும் வார்மாகவே இருக்கு. வெளியில் உள்ள ஐஸ் எல்லாம் இன்னும் கீழே உள்ள தண்ணியை குளிர வைக்கல. அப்போ இன்னும் தண்ணியாக இருக்கிறனால ஜீவராசிகள்லாம் வாழலாம். மேக் சென்ஸ்? ஸோ இந்த ரொம்ப ஒரு யுனீக் கேரக்டர் ஃபார் வாட்டர் காட் ஹஸ் மேட். அதனால தான் லிவிங் creatures ஆர் ஸ்டில் சர்வைவிங். ஸோ நவ் இஃப் யூ சி வாட்டர்ஸ் hardened like stone and the surface of the deep is frozen. அது மேலே இருக்கிறனால தான் it is able to survive, all the animals are able to survive. Okay, so அது ரொம்ப ஒரு யுனீக் கேரக்டர் ஃபார் வாட்டர் எஸ்பெஷலி. அதனால அது God has told that இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆமாம். ஓகே, சேம் திங் வித் லைட். ஓகே, Job 38:20. அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அது அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? அது உங்களுக்கு அப்படின்னு வாசிங்கன்னு நினைக்கிறேன். வாசிங்க. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காட் கிரியேட் பண்ணது லைட் இல்லை? ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஃபிசிக்ஸில் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் என்ன படிக்கிறாங்கன்னாக்கா, தே வில் பி லேர்னிங் அபவுட் த மூமெண்ட் ஆஃப் லைட். ஓகே, அதாவது ஸோ லைட் வந்து, ஓகே, தெர் ஆர் டூ வேஸ் விச் திங்ஸ் கேன் மூவ். ஒன்று வேவ் மாதிரி, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் மாதிரி வேவாக ட்ராவல் பண்ண முடியும் லைட்டுக்கு. ஆர் இட் கேன் கோ அஸ் பார்ட்டிக்கல், ஐட்டமாக துண்டு துண்டாக. எலக்ட்ரிசிட்டிலாம் எலக்ட்ரான்ஸில் மூவ் ஆகிற மாதிரி லைட்டும் பார்சலாக குட்டி 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 பீஸாக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக பை நவ் இவ்வளோ அட்வான்ஸாக சயின்ஸ் இருக்கிற காலத்தில் வி ஷுட் ஹாவ் அன் ஆன்சர். இல்லை லைட்டு வேவ்ஸ் தான், இல்லை லைட்டு பார்ட்டிக்கிள் தான் அப்படின்னு தெரியணும். இன்னும் இப்போ வரைக்கும் ஸ்டில் பீப்புள் ஆர் சும்மா டிபேட் இல்லை, வேவ்னு சொல்கிறவங்க அவ்வளோ ப்ரூஃப் வச்சுருப்பாங்க, வேவில் தான் லைட் மூவ் ஆகுதுன்ட்டு. பார்ட்டிக்கிள் வச்சுருக்கவங்க பார்ட்டிக்கிளில் தான் மூவ் ஆகுதுன்னு அவங்க அத்தனை சயின்ஸ் அண்ட் தியரிஸ் அண்ட் ப்ரூஃப் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், கடவுள் படைச்ச ஃபஸ்ட் ஐட்டம் இன்னும் மனுஷருக்கு விளங்கலை. மேக் சென்ஸ்? ஸோ ஆமாம், கடவுள் அதான் கேட்குறாரு, எங்கேருந்து லைட் கிளம்புதுன்னு உனக்கு தெரியுமா? அது எங்கே போகுதுன்னு தெரியுமா? அது எப்படி போகுதுன்னு தெரியுமா? அதான் அவரோட சேலஞ்ச் கொஸ்டின். ஓகே, ஸோ இட்ஸ் சச் அ சயின்ஸ் கொஸ்டின். ஸோ எடிசன் ரொம்ப கிளவர்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அவர் சொன்ன ஒரு ஐட்டம் தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அவர் தான் சொன்னார், ஓ லைட்டு வந்து பார்ட்டிக்கிளாகவும் போகுது, வேவாகவும் போகுது அப்படின்னு சொன்ன ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஏர்லி சயின்டிஸ்ட். அதனால தான் அவர், ஓ யூ ஆர் வெரி கிளவர்னு வி ஆல்சோ டெல். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். லைட், if anybody is interested in science and light especially, internet articles வாசிங்க, you will be amazed. So there is ஒரு point சொல்கிறேன், just to, I hope you get interested. So ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பால லைட் போட்டு அந்த லைட் ரேஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படி தானே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் they have found out that if there are two beams of light, two sources of light, okay, ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருந்தால் அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுமா, இன்னொரு சோர்ஸை வச்சாக்கா இது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுமா? இதெல்லாம் ரொம்ப நம்ப முடியலல்ல.
ஹியூமன் ஐ பார்த்துட்டு இருந்தா ஒரு மாதிரி பண்ணுமா, இல்லாட்டி வேற மாதிரி பண்ணுமா. யூ கேன் கோ ரீட் அபவுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணீங்க. சம் ஆஃப் மை நெவ்யூஸ் எல்லாம் ரொம்ப தே ஹவ் ஒர்க்ட் ஆன் இட். ஸோ ரொம்ப ஆசையாக சும்மா ஆர்டிகிள்ஸ் they'll ரீட், யூ கேன் ரீட் அபவுட் இட். ஓகே. ஆமாம், அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். அது இல்லை, வெறும் லைட்டை ப்ரிசமில் போட்டால் 7 கலர்ஸ் வரும்ன்றது. அதுவும் 3824 இருக்கு. இந்த லைட் இஸ் டிஃப்யூஸ்ட் இன்டு மல்டிபிள் கலர்ஸ். லைட்டை காற்று மேல் வீசுகிறதுக்குமான வழி எது? லைட்டை டிஃப்யூஸ் பண்ணலான்னு எப்போ ஜோபுக்கு எப்படி தெரியும்? யூ கெட் மீ? அந்த ஏர்லி டைம்ஸில் நோபடி நோஸ், ரைட்? இதெல்லாம் ரீசெண்ட் இன்வென்ஷன்ஸ் இல்லை. ஸோ வென் காட் ஆஸ்க்ஸ், அந்த டைமில் தெரியாது. இப்போ we can understand that why he asking. ஓகே, 2535. ஆழ் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி 35 இல்லையே, அது இல்லையே. இட்ஸ் அபவுட் லைட்னிங். 25 இங்கிலீஷில் 25, தமிழில் அப் ஆர் டவுன் இருக்கா பாருங்க. 7 வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி ம் முழக்கம் ம் ம் மின்னலுக்கு வழிகளையும் அதே, தட் இஸ் கரெக்ட். 27. ஓகே. அண்ட் 35. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? கடவுள் லைட்னிங்கை கூப்பிட்டாக்கா எஸ் சார் இன்னும் எல்லாம் வந்து நிற்குமா? ஸோ ஸோ லைட்னிங்கும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் லைட்னிங் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதெல்லாம் நடந்தது. பட் ஆல் தட் ஹேப்பன் ஜஸ்ட் நவ், ரைட்? ஓகே, இட் ஹேப்பன் இன் 1752. 200 இயர்ஸ் தான் அது. ஆனால் இன்னும் man cannot make lightning. Man cannot tell where lightning is going to come. சொல்ல தெரியாது இன்னும். They can't predict. என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னெல்லாமோ செய்திருக்காங்க. ஆனால் இன்னும் இங்கே லைட்னிங் வரும் அப்படின்னு they cannot tell. Yeah, you get me? இந்த இடத்துல இப்படி ஒரு லைட்னிங் வரப்போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் கடவுள் சொன்னார் இல்லை? எங்கே போகும்னு உனக்கு தெரியுமா? கேன் யூ ப்ரெடிக்ட்? உன்னால் சொல்ல முடியுமா? தட் இஸ் இஸ் சேலஞ்ச். உன்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே. திஸ் ஐ லைக் அ லாட். ஓகே, 38 26 26 27. மனுஷர் இல்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? ஸோ இந்த வசனம் வந்து இட் சேஸ் we are not looking. ஓகே, மனுஷர் பார்க்காத இடத்துல அழகா மழை வந்து அழகா பூ பூத்து இருந்துச்சுன்னா அது யாருக்கு? இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இப்போ நம்ம செடி வச்சோம், தோட்டம் வச்சோம், அழகு பார்க்குறோம், நம்ம அழகு பார்க்குறோம். வயல் வச்சு அறுவடை பண்ணுறோம் மனுஷருக்காக. மேக் சென்ஸ். ஓகே. இப்போது கடலுக்கு அடியில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் கலர் கலராக அழகழகாக இருக்குது. யார் பார்த்து ரசிக்கிறா? ஒன்லி காட், ரைட்? இட் மேக் சென்ஸ் டு யூ? ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் யாரும் பார்க்காத இடத்துல நான் மழை அனுப்பி நான் ரசிக்கிறேன் என் கிரியேஷன் அண்ட் ஹி இஸ் சேலஞ்சிங். அப்படி ஒன்று இருக்குன்னே பீப்புள் டின்ட் நோ. அதாவது இப்படி கண் தெரியாத இடத்துல திடீர்னு பூ பூக்கும்னு யாருக்கும் தெரியாது. நவ் பிகாஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் அண்ட் ஆல் தட் தெர் ஆர் ரியலி டெசர்ட்ஸ். மலை ஃபுல்லாக ஃபுல் ஹில் டாப்ஸ் ஃபுல்லாக அப்படி கலர் பூவாக பூத்துருக்குமா. ஸோ நவ் we can see, now ரோட்ல we can go, humans can go, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல வரைக்கும் இந்த பூ இருக்கும்னு சொல்லி now we can go as like a tourist, visit and come. But we do not know. God enjoys his creation. அவர் பார்த்து ரசிச்சு, right, like he enjoys the beauty in creation. Okay, so he does that. Super bloom, அது பேர் super bloom. You can go check in the internet. It's purely for his sake. நம்ம முடிச்சுக்கிட மாட்டோம், சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். I know. Okay, I'll continue. Okay, so 38 31 and 31ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாரோடைய குரூப்பை பற்றி எழுதியிருக்கோம். தமிழ் ஆசிரியங்க பெயர்கள் கட்டாயம் வித்தியாசம். நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ?
அல்லது மிருக சிரீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. ஓகே. ஸோ மொத்தத்தில் 2 குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் பற்றி காட் இஸ் டெல்லிங். ஒரு குரூப்பை ஹீஸ் டெல்லிங், நீ கெட்ட முடியுமா, இந்த ஸ்டாரெல்லாம் சேர்த்து உன்னால் கெட்டி வைக்க முடியுமா அப்படின்னு, அது ஒரு சேலஞ்ச். அடுத்ததுல நீ கட்ட அவுழ்த்துருவ அப்படின்னு விளங்குதா, 2 இருக்கு, ரைட்டா? ஸோ 2 கான்ஸ்டலேஷன் பற்றி காட் இஸ் டாக்கிங். ஒரு கான்ஸ்டலேஷன் ஹிஸ் சேலஞ்ச், நீ சேர்த்துருவியா என்ன, சேர்த்து கோர்த்து வச்சு பொசிஷன் பண்ணி நீ கேன் யூ பைண்ட் தெம், இல்லை ஒன்றாக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த அந்த செட்டு தான் இது. ஸோ தெர் ஆர் லைக் 7 planets. They are very bright. Human ஐக்கே தெரிகிற ஒரு இது, they are called 7 sisters. ஆதி காலத்துல இருந்து. அதனால தான் ஈவன் ஜோப் will understand this. ஏன்னா கண்ணு பார்த்தா தெரிகிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, ஸோ வெரி பிரைட் அண்ட் தேர் ஆல்வேஸ் தேர். டெசர்ட்ல எங்கே போனாலும் அதை பார்த்து யூ கேன் ட்ராவல் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ அது, ஸோ அந்த சேலஞ்ச் அண்டர்ஸ்டாண்டபிள். நீயா சேர்த்து வச்சிருக்க, நீயா கெட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்றது அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி ஒரையான்னு இன்னொரு கிளஸ்டர் இருக்கு. இந்த கிளஸ்டரும் அப்படிதான் நினைச்சாங்க. இதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எப்படி 3 ஏர்த்தும் ஏதோ ஒரு பந்தத்துல அப்படி ஒன்னா போயிட்டு இருக்குதுல்ல, அதே மாதிரி இந்த 7 ஸ்டார்ஸுமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால somehow they are bound together மாதிரி. ஒரையானோட ஸ்டார்ஸ் பெல்ட் எஸ்பெஷலி, அவரோட அந்த 3 ஸ்டார் இருக்குல்ல அவரோட பெல்ட் மாதிரி, அந்த 3 அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. டில் தே ஃபவுண்ட் அவுட் இந்த 3 வெவ்வேறு இடத்துல இருக்கிற ஏதோ ஸ்டாராம். பட் நம்ம நிற்கிற இடத்துல இருந்து பார்க்குறனால தே லுக் டுகெதர். isn't this amazing? அதை நீ லூஸ் பண்ண முடியுமா? கரெக்டாக லூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி லூஸ் தான் அது. தேர் ஆல்ரெடி அவுந்து தான் இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல எங்கெங்கயோ இருக்கிறது. only because man is standing on earth and looking, and these 3 look in line. They are not in line. Awesome or what? எத்தனை தடவை ஜோபு படிச்சாலும் புல்லரிக்கும், இப்பவும் புல்லரிக்குது. ஓகே, ஸோ காடோட அந்த எவ்ரி வேர்ட் ஹீ டெல்ஸ் இன் ஹிஸ் வேர்ஸ் அவ்வளோ மீனிங். இதை கெட்டுவியானா கெட்ட முடியாது, இதை அவுக்க முடியுமானா இல்லை முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அவுந்து தான் இருக்குது. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஸ்பீடில் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த ஸ்டார். பட் நம்ம பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் தட். அமேசிங். Okay, so this is one cluster. Actually there are more than 1,000 stars, one speed, one directionல போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டமான ஸ்டார்ஸ். ஓகே, பட் இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு கோர்ஸ்ல அது தானா போயிட்டு இருக்கிறது நம்ம இருக்கிற இடத்துலனால. கிரேட். ஓகே, ஸோ தட் சேலஞ்ச் இஸ் ஆல்சோ காட்ஸ் சேலஞ்ச். ஓகே, ஸோ இது இன்னொரு கிளஸ்டர் பத்தி கடவுள் சொல்லியிருப்பாரு. 38, 32. ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. ஸோ ஆக்ட்ரஸ்னு ஒரு இதுவும் ரொம்ப பிரைட் ஸ்டார், ஹியூமன் ஐலேயே தெரியும், பெரிய இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, ஸோ அதையும் நீ வழி நடத்திடுவியான்னு கேட்டிருக்காருல்ல. ஸோ யூஸ்வலாக கேலக்சிஸ் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யூனிவர்ஸ் கேலக்சிலாம் பார்த்தீங்கன்னா சன், மூன், சன் அண்ட் த பிளானட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரே இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். தே ஆர் நாட் லைக் இப்படி இருக்காது, குளோப் ரவுண்டர் ஸ்பெரிக்கலாக இருக்காது, ஃப்ளாட் அண்ட் எலிப்டிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற கேலக்சியில் இந்த ஆக்ட்ரஸ் மட்டும் இப்படி தலைகளாக சுற்றிட்டு இருக்கு. இது மட்டும் பார்த்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி அதர் பீப்புள் இன் தட் கேலக்ஸி. ஓகே, மற்றவங்க எல்லாரும் ஒரு இப்படி ஃப்ளாட்டாக இப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்னா இது மட்டும் இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுவே ஒரு பாயிண்ட். ஸோ வென் ஹீ சேஸ் அதுடைய பார்த்து நீ காட்டிடுவ அப்படின்னா, யா, இட்ஸ் பார்த்து ஸோ டிஃப்ரெண்ட், ரைட்? அது மட்டும் இல்லை, அதோடைய குட்டிகளோட சேர்த்து பார்த்து நீ கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாருல்ல கடவுள். அதுக்கு பக்கத்தில் இது ஆக்ட்ரஸ் தான் இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியும், அது கூட இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்குன்னு தெரியாது. இப்போ தேனோ, ஐயோ அதுக்கு ஆமாம் நிஜமாவே ஆக்ட்ரஸ்க்கு குட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தே நோ தட் நவ். ஓகே, ஸோ தே ஹவ் ஐடென்டிஃபைட் 52 more stars which are traveling like that. Okay, ஆமாம், only now they know. Oh, by the way, ஆக்ட்ரஸ் சாதாரண சைஸ் ஐட்டம் கிடையாது. இதான் சன்னா இருக்குல்ல, குட்டியாக இருக்கு பாருங்களேன், அது ஆக்ட்ரஸ். ஸோ இட்ஸ்
huge, huge heavenly body. Oh my God. Okay. ஓ நான் இதுக்குள்ளேயும் போகல. ஓகே, இது ரொம்ப பெரிய டாபிக். I'm going to jump this, okay? ராசிகளை அது இறுதி காலத்தில் வர பண்ணுவாயோ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு இங்கிலீஷ்ல அந்த பதில் சொல்றேன். நான் தனியா எடுக்கட்டா? It will take like 15-20 minutes. அதுதானே அந்த இந்துசோட ராசி தானே இல்லையா? அதான் குழம்பிருச்சா? ஆமா, சரி போச்சு. ஓகே, ஸோ இந்த அடுத்த கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதானே? ஓகே, ஸோ எல்லாரும் வந்துருங்க. அப்பனா ஐ கேன் கோ ஸ்லோ. ஓகே, அதாவது ராசி பலன் பார்க்கும்போது வி டாக் அபவுட் ஸ்கார்பியோ, பைசஸ், இங்கிலீஷில் எனக்கு தெரியும், தமிழில் கன்னி ராசி அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆமாம், ஸோ அது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஸ்டலேஷன், அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் கண்ணுக்கு தெரிகிற டைமில் இந்த பாப்பா பிறந்தது, சம்திங் லைக் தட். ஓகே, பேபி பிறக்கிற டைம் வச்சு தானே அது ராசி பார்ப்பாங்க. என்ன அங்கேருந்து வரேன், கரெக்டு, பிடிக்கிட்டியோ, படிச்சிட்டா? ஓகே, ஓகே, எவ்ரிபடி இஸ் ஓகே. கான்ஸ்டலேஷனுக்கும் பர்த்துக்கும் என்ன கனெக்ஷன்? அதான் கனெக்ஷன். ஆமாம், இஸ் எவ்ரிபடி ஓகே? அதுதான், அதனால தான் உங்களுக்கு டவுட் வந்தனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். இருக்குதேன்னு சந்தேகம் வந்துச்சு. அதுதானே தெரியும் நம்ம எல்லாருக்கும். வரேன், அதுக்கு வரேன், நான் கட்டாயம் வரேன். ஸோ we all know what is that தமிழ்ல ராசின்னு இருக்கு. ராசி, கரெக்ட். ஸோ அந்தந்த டைம்ல, ஸோ ஓகே, ராசினா என்னன்னு தெரியும்ல. இப்போ 12 ராசி உண்டு தெரியும். 12 ராசி உண்டுன்னா நான் ஹிந்து இது படி தான் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உள்ள பிள்ளைங்க வேணா ஸ்கார்பியோ அந்த இங்கிலீஷ் வேர்ஷன் மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதுலேயும் ஒரு அதிசயம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ராசினா அந்த கான்ஸ்டலேஷன் எப்படி வந்ததுன்ட்டு. ஸோ வேர்ல்டில் வேறவர் யூ ஆர், ஓகே, திஸ் இஸ் எர்த், ரைட்? ஸோ அந்த டைமில் தெரிகிற குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சு தே வில் டிசைட் இதான் அந்த ராசி. அதனால தான் 27th of Jan to 27th of February ஒரு பர்டிகுலர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிகாஸ் அந்த டைம் வரைக்கும் இது தெரியும், அதுக்கப்புறம் மூவ் ஆயிரும் அது. ஆர் வி ஓகே? So far so good, correct? Okay, good, important. அதனால தான் ஐம் டேக்கிங் டைம். ஸோ இந்த ஒவ்வொரு ராசியும் இப்போ நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா, do you think you will see actually animals? கன்னினா ஒரு லேடி மாதிரியும், ஸ்கார்பியன்னா ஒரு ஸ்கார்பியனும் தெரியும்னு நினைக்கிறீங்க? யூ வில் see like this. இதுல இருந்து என்ன தெரியுது? ஸோ அதுவே ஒரு அதிசயம். லைக் எங்கெங்கயோ சும்மா ஒரு டாட் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்கன்ட்டு. ரெண்டாவது அதிசயம், all communities in the world have Rasi. Okay? Another அதிசயம், all communities have Rasi. இமேஜே இல்லாத ஸ்டாருக்கு இமேஜ் உண்டாக்குறது, all have the same image. Awesome or what? நம்ப முடியல? ஸோ கரெக்ட். ஸோ நமக்கு தெரிஞ்ச வெறும் ஹிந்து எடுத்துக்கோங்க. கன்னி ராசி இருக்கா? ஆமா, பட் அந்த கன்னி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ராசியை வச்சுட்டு அந்த ஒரு பூஜாரி உட்கார்ந்துருக்காரு. இங்க நம்ம காலேஜ் போற பிள்ளைங்க ஹாரோஸ்கோப்னு எடுத்து படிச்சாங்கன்னா ஐ எம் வர்கோன்னு வாங்க, அது வர்ஜின் வர்கோன்னு சொல்லி அவங்க படிப்பாங்க. பட் யூ கெட் த பிக்சர். இமேஜ் இல்லாத ஒரு 4 புள்ளியை வச்சு நம்ம ஹிந்து மக்களும் அதை வர்ஜின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. மாடர்ன் வேர்ல்டும் வர்கோன்னு டிசைட் பண்ணிருச்சு. கிரீக்லேயும் வர்ஜின் தான், ரோமனும் வர்ஜின் தான், எல்லா இடத்துலையும் வர்ஜின். கொஞ்சம் நம்ப முடியல? இன்ட்ரெஸ்டிங், ரைட்?
ஆளுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்ட். ஆமாம், இது ஹிந்து ஸ்டைலில் இது இப்படி, இந்த ஸ்டைலில் இது இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆட்லி இனஃப் எவ்ரிவேர் இட் இஸ் த சேம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ குவைட் சர்ப்ரைசிங். வை சர்ப்ரைசிங்? பிகாஸ் ரியலாக பிக்சர் இல்லை. பிக்சர் இல்லாத ஒரு காரியத்துக்கு, அதுவும் வேர்ஜின்லாம் சொல்லும் போது எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வை வேர்ஜின்? பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே, உமன் சொல்லியிருக்கலாம். ஏன் வை வேர்ஜின்? யூ கெட் மீ? ஸோ வெரி கியூரியஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டலேஷன் ஜஸ்ட் குரூப் ஆஃப் டாட்ஸ், but the whole world from ancient times have the same names for all the constellation. So far we are okay? Good. Now, இந்த வசனம் வாசிச்சுங்க, நான் இன்னொரு ஸ்லைடு ஓபன் பண்றேன். Genesis 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். So when God made stars, he actually wanted to make them for signs. Did you notice that? ஒரு அடையாளத்துக்குன்னு செய்தாராம், சும்மா ஃபன்னுக்கு செய்யல ஸ்டார். Did that come across? Yeah. So there is some meaning why God made that way. I wanted to show, இவ்வளவு தூரம் போயிட்டோம்னா I wanted to get into some more details. Okay. Okay. This is the one. No problem. Good to learn. Good to get, and this one is like real fun. So, this is the question. Mazaroth irunducha. Mazarothna Hebrew வார்த்தை for ராசி. Okay. So Hebrew people க்கும் உண்டு இதே names ஓட. Okay. சரி. So இது இருந்தது. This is the thing. So வேர்ல்டுல இருந்து பார்க்கும்போது பார்க்குறாங்க. இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டாங்க. They'll only see புள்ளி 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 புள்ளி. ஓகே, ரைட். ஓகே, ஆமா, இது பார்த்துருக்கீங்களா? 147:4. Psalm 147:4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பாருங்களேன், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் பேர் வச்சிருக்காரு. ஓகே, Psalm 19:1-6. Did you read that? அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. நைட்ல என்னப்பா அறிவு தெரிவிக்குது? Interesting, right? Yeah, so the world, the heavens show the handiwork of God, and nightly it is giving messages. So the stars are telling us a story. Okay, so இவ்வளவு தூரம் பேசணும்ல, எல்லா உலகத்துல இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸும் இதே பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ட்ரூத் ஷுட் பி ஹைடிங், பிகாஸ் இட்ஸ் ஸோ ஆட். கிரீக்னாலும் ஹீப்ரூனாலும் அரபிக்னாலும் ஹிந்து இதுனாலும் சரி, they all have the same name. So it always starts with Virgo, which is virgin, and it is ending with Leo, which is lion. Okay, can you think of something like that? Yeah, virgin birth and Lion of Judah. Okay, he is going to come as this thing. Adnala, so the understanding is, இப்போதானே நம்ம புக் எழுதுறோம். முன்னாடி ஆடம் டைம்ல, அந்த டைம்லலாம் எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போச்சு, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, அப்படி போயிருக்கோம். அப்போ ஏதாவது காட்டி சொல்லணும்ல கதை. ஸோ மேபி காட் மேட் த ஸ்டார்ஸ் வித் த ஸ்டோரி ஆஃப் த மெசையா இன் இட். ஓகே, அதனால அப்போ பசங்களுக்கு சொல்லி காட்டும் போது சொல்லி இருந்திருப்பாங்க, இப்படி ஒரு வெர்ஜின் பர்த் இருக்க போது, அண்ட் so on, so on, so on, so on, and he will finally come and kill Satan அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகே, நான் ஒரு சிம்பிளாக இந்த ஒரு சென்டென்ஸில் சொல்லிட்டேன். ஆனால் பீப்புள் ஹேவ் ரிசர்ச்ட் திஸ் பாயிண்ட்,
எவ்ரி கான்ஸ்டலேஷனுக்கு சைடில் இன்னும் 2 குட்டி அதுக்கு ஆக்சசரி மாதிரி இன்னும் 2 உண்டு. ஸோ பீப்புள் ஹாவ் யூஸ்ட் வெறும் வேர்கோலியோ சொல்லி ஈஸியாக மண்டைக்குள்ள போகிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். பட் யூ கேன் ரிசர்ச் ஈச் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் அண்ட் த சப் கான்ஸ்டலேஷன். ஒன்னொன்றுக்கும் உள்ள மீனிங் தூக்கி வாரி போட்டுரும் நம்மளை. ஓகே, அவ்வளோ இருக்கா உள்ளன்ட்டு. அதை எப்படி சேட்டன் இஸ் மிஸ்யூசிங் தான் அதை விட கொடுமை. நம்மளுடைய ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு ஹாரோஸ்கோப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது கொடுமை. God was telling future of mankind, இல்லை நாட் மை பர்சனல். என்ன லவரை மீட் பண்ணுவியா, ஃப்ரெண்டை பார்ப்பியா, வீடு கட்டுவியா, அப்படி போயிடுச்சு இல்லை. இட் ஹஸ் பிகம் ஸோ சில்லி. நம்ம இப்போ ராசி பார்க்கறதுனா ரைட். ஸோ totally wrong. But the stars have a message. They carry the message of the Messiah. Okay, so அந்த டைம்ல இருந்து பழக்கம் வந்திருக்கு. அதனால தான் நோவா ஃப்ளட்ல இருந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ நோவா டைம்ல நோவா ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்கும் இல்லை, ஸ்டார்ல ஜீசஸோட ஸ்டோரி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வென் தே டிஸ்ட்ரிபியூட்டட் அரவுண்ட் த வேர்ல்ட், தே ஆல் ஹேட் த சேம் ஸ்டோரி லைன். அந்த கேரக்டர்லாம் சேம். எல்லாரும் வேர்கோ தான், எல்லாரும் லியோ, அதெல்லாம் ஒன்றா வச்சிருக்காங்க. மீனிங் மறந்துட்டாங்க மக்கள். மேக் சென்ஸில். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபாஸ்ட்டாக போட போகிறேன் 12. நீங்கள் மனசில் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாலோயிங் இஸ் த ஸ்டோரி. ஓகே, வேர்கோவில் சீட் ஆஃப் அ உமன் வருது இல்லையா, வெர்ஜின் பர்த் வருது. ஓகே, அடுத்தது லிப்ரா, ஸ்கேல்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ரிடீமர் வந்து ஹீல் பே த நியாயத்துக்குரிய ப்ரைஸ், நம்மளுக்குடைய ப்ரைஸ் அவர் பே பண்ணுவாருன்ற விஷயம். ஸ்கார்பியோ, ஒரு சண்டை வருது இல்லை, அந்த குதிங்கால அடி சாத்தா ஜெனசிஸ் 3:15 வரதெல்லாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வருவார். ஓகே, மேக் சென்ஸ். அவர் கிராஸில் போயிட்டு வருவார். ஓகே, சேஜ் வந்து ஆர்ச்சர்ஸ், பட் ஹீ வில் பி வின்னிங். ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு வின். ஸோ இது ப்ராஃபஸி. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 4 அது ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி மற்றது இருக்கும். கேப்ரிகான் வந்து த கோட், ஸோ அட்டோன்மெண்ட் இஸ் பெய்டு, ரைட். ஓகே, ரேம் கொடுத்தாச்சு. அக்வேரியஸ் வாட்டர் பேரரில் தண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் வி காட் த லிவிங் வாட்டர், வி காட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஹோலி ஸ்பிரிட் அதுக்கப்புறம் நடந்தது. அண்ட் தென் த ஃபிஷஸ், I'll make you fishers of men. So we are all like fishes and he'll clean. So on the fish, this is church. Okay, it stands for the church. Adukapro Aries, the whole point, it all happens because of the lamb was slain and he's winning. Adunala nadanda nalla news in the first 3 points. Okay, second coming points irukku. So then it comes as the bull. He is going to come strong ah varaporaru. அப்போ அவர் ஜட்ஜாக வரப்போகிறாரு. ஜெமினி 2 பிக்சர் இருக்கும்ல. ஸோ 2 நேச்சர் ஆஃப் ஜீசஸ். அது யூ கேன் டாக் அபவுட் மெனி திங்ஸ். சர்வர் வருவார், முதல்ல டாங்கியில் வருவார், அப்புறம் ஹார்ஸில் வருவார். யூ கேன் கம்பேர் அண்ட் டூ தட். ஸோ அந்த பாயிண்ட்டு. திஸ் இஸ் நைஸ். த கிராப், கேன்சர் நான் எல்லாம் இங்கிலீஷ் இது போட்டிருக்கேன். ஸோ அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் த கிராப் டைட்டாக பிடிக்கும் அந்த கிளா. ஸோ அந்த மாதிரி ஹீ வில் ஹோல்டு டு ஹிஸ் சர்ச். அவர் காப்பாற்றணும்னு வச்சுருக்கவங்க சேஃபாக தான் இருப்பாங்க என்ன நடந்தாலும். ஓகே, ஸோ ஹீ வில் ஹோல்ட் ஆன் டு தெம் அண்ட் தென் த லயன் வில் கம் அண்ட் தட் இஸ் தி எண்ட். ஓகே, இது வெறும் மெயின் கான்ஸ்டலேஷன் வச்சு சொல்லியிருக்கேன். இஃப் யூ டேக் ஆல் த சப் கான்ஸ்டலேஷன்ஸ் ஒன்னொன்னும் இருக்குது. வீட்டை வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ த ஒரு வீட் ஹேஸ் டு ஃபால். ஸோ தெர் வில் பி மெனி. அந்த பாயிண்ட் எல்லாம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தேர் ஆல்சோ. இல்லை இப்படி இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அவங்க வெறும் அந்த பேர் மட்டும்தான் காமன். வேர்கோனா என்னது? அதுன்னு பேக்ரவுண்ட்ல இருக்கா? நான் கரெக்ட் வேர்கோ. அது மனசுல நிக்க வேண்டான்னு பார்த்தேன். அதனால மனசுல நிக்க வேண்டான்னு போடல ஆக்சுவலா.
உங்களுக்கு மேபி யூ நோ த சைன்ஸ் ஆஃப் த ராசி, ஸோ உங்களுக்கு ஓகே. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாதமா இருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அது ஒரு பாடமாக போட இஷ்டம் இல்லை, பட் இட் இஸ் தேர். ஐ மீன் ஐ கேன் புட் ஈஸி. இந்த இதுலலாம் இருக்குல்ல, திஸ் பிக்சர் இஸ் நாட் நைஸ் now, but it is there. I can put, not a problem. But you can track the Messiah story in the Mazzaroth. So now you can understand when God is telling Job, இதெல்லாம் அந்தந்த டைமுக்கு அந்தந்த இது நடக்குதுன்னா நீயா நடத்துற அப்படின்னு கேட்கும்போது நல்லாவே விளங்குது. ரைட், வி கேன் எவ்வளோ மீனிங் உள்ள ஒரு வசனம் அது. ஓகே, கூல். லெட்ஸ் கோ பேக். ஆமா, tell me when to stop. Am I to? Tell me when to stop. I'll stop. Okay. So, I think you already read 38:25. River would have a path. Yaru aranja. Ama. We don't dictate. He decides what will have, what is happening. Adhe pole. Pohada. Day spring no nirkom. ஒரு வசனம் இருக்கும். Job 38:12. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டும். இல்லப்பா 38:12 இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து have you commanded the morning since your days began and caused the dawn to know its place. விடிவெள்ளி. தீப காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்தது. ஸோ ஜென்ரல் அந்த நார்மல் மீனிங்கே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. டானை யார் கொண்டு வர்றது? கடவுள் தான் உண்டாக்குறாரு. நம்ம என்ன தைரியத்தில் தூங்க போகிறோம்? காலையில் ஒன்று வரும், நம்ம எந்திரிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது அவ்வளோ ஷுவர், அது அவர் நடத்திக்கிட்டு வந்துட்டே இருக்காரு. நம்ம அதை அவ்வளோ வி டேக் இட் ஃபார் கிராண்டட், அவ்வளோ ஷுவர் நமக்கு. அதான் காட் அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாரு. நீயா கொண்டு வர மார்னிங்கை, நான் கொண்டு வரேன் மார்னிங். அந்த பாயிண்ட், ரைட்? ஸோ ஹி இஸ் டெல்லிங் ஜோப். ஆனால் தெர் இஸ் a little higher meaning in this. ஏன்னா இந்த டான்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் டான்னு இருக்கும், அதுக்கு ஆக்சுவலாக விடிவெள்ளி, தமிழ் விடியற் காலம்னு இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இஃப் யூ கோ டு ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து can somebody read in English 38:13 to 15? 12 வாசிச்சோம்ல, ஸோ நார்மல் டானா இருக்கலாம். But if you go to 13 to 15. It takes on form like clay under the sea, and takes out and stands out like a garment. From the wicked to the lifeless withheld, the upraised arm is broken. கொஞ்சம் மீனிங் வேற மாதிரி ஆயிடுச்சுல. நார்மல் ஏர்லி மார்னிங் மாதிரியா இருக்கு. கெட்டவங்களை தள்ளி விட்டுருவேன், உதறி விட்டுருவேன், என்னெல்லாமோ வருது. You saw that? This is not like just early morning. Early morning வர்றதே கிரேட்டு, பட் அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வச்சு பார்த்தா சாதாரண ஏர்லி மார்னிங் இல்லை, இது சம்திங் எல்ஸ். ஸோ அதே வேர்ட் இஸ் யூஸ்ட் இன் லூக் 1:78-79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். ஓகே. ஸோ இது சொல்றது யாருனாக்கா, ஜீசஸ்க்கும் முன்னால, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்டுடைய அப்பா சொல்ற வார்த்தைகள். ஓகே, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, தனக்கு சன் பிறந்திருக்கு, பட் அவர் வந்து தேங்க்யூ காட் என்னோட சன் பிறந்ததுக்காகன்னு சொல்லலை. ஜீசஸ் வரப்போறாரு, மெசையா வரப்போறாரு, அதுக்கு முன்னாடி என் மகன் ஓடுவான். ஆனால் மெயின் ஹைலைட் வந்து மெசையா இஸ் கம்மிங், டெலிவரர் இஸ் கம்மிங், த லைட் பேரர் இஸ் கம்மிங், வெளிச்சம் கொண்டார வராரு. அந்த ப்ரைஸ் தான் லாங்காக இருக்கும். கடைசியில்
அதுக்கு ஓடுறதுக்கு என் மகன் வந்திருக்கானே தேங்க்யூன்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ரைஸ், அந்த போர்ஷன், லாங் போர்ஷன், குவைட் லாங் போர்ஷன். அதில் சொல்கிற பாயிண்ட் என்ன, அதில் ஜக்கேஸ் ப்ரைஸில் சொல்கிற வார்த்தை தமிழோட இங்கிலீஷ் ஐ திங்க் இஸ் மோர் கரெக்ட். நீங்கள் இப்போ வாசிச்சதில் வந்துதா? தென் இட்ஸ் ஓகே, தென் ஓகே. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்து அனுப்பிட்டீங்க, அந்த டானை அனுப்பிச்சிட்டிங்க, டே ஸ்ப்ரிங் அனுப்பிச்சிட்டிங்க, விடிவெள்ளியை அனுப்பிட்டீங்க அப்படின்னு இஸ் தேங்கிங் காட். ஓகே, நவ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். அப்போ ஜோபுட்ட சொன்னது என்ன அர்த்தம்? நவ் இட் மேக் சென்ஸ் இல்லை? விடிவெளி அனுப்புறது நீயா அப்படின்னு கேட்டா மெசையாவை அனுப்புறது நீயா? கெட்டவங்களெல்லாம் பனிஷ் பண்ணி எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கு நீயா வர அனுப்புறாரு? ஐ எம் கோயிங் டு சென்ட்னு கடவுள் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதே இஃப் யூ வாண்ட் நவ் யூ கோ பேக் அண்ட் சி 13 to 15 விக்கெடோடைய பனிஷ்மெண்ட்டை பற்றி அங்கே இருக்கும். ஸோ அப்போனா இட்ஸ் ஒன்லி ஜீசஸ். 13 to 15. ஓகே, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் டான்னு சொன்னாலும் சரி, டே ஸ்ப்ரிங் சொன்னாலும் சரி. And that is actually Jesus. Okay? Okay? Okay. Much bigger meaning. 38:17. We read about it. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? பார்த்துருக்கோமா? இல்லை. யார் பார்த்துருக்கா இது வரைக்கும்? ஒன்லி ஜீசஸ் ஹஸ் சீன். இல்லை, போயிட்டு உயிரோடு வந்துட்டார். ஸோ ஒன்லி ஹி ஹஸ் சீன். அந்த சேலஞ்ச் சொல்றது எதுல? ஏர்லியஸ்ட் புக் இந்த பைபிளில் இருக்கு. நீ பார்த்துருக்கியான்னு கடவுள் சேலஞ்ச் பண்ணுறாரு. பிகாஸ் ஹி நோஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இல்லை, ஸோ ஹி இஸ் சேலஞ்சிங். நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு. சூப்பர்ல. ஆமாம். ஓகே, ஸோ டெஃபினட்டாக கிரியேஷன் ஆஃப் பிளானட், ஸ்கைஸ், மூன், ஸ்டார்ஸை வச்சே மனுஷருக்கு ஒரு படைத்தவர்னு ஒருத்தர் இருக்காருன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அதனால தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும், கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. கிரியேஷனை பார்த்தே யூ ஷுட் பி நோயிங் தெர் இஸ் அ கிரியேட்டர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஐ ஷுட் ஹவ் புட் இட். ஐ ஹாவ் another 5-10 minutes. ஓகே, தேங்க் யூ ஃபார் த பெர்மிஷன். ஆல் ரைட், அடுத்த சாப்டர் போயிருமா? கொஞ்சமாவது பார்ப்போம். வீல் ஸ்பிளிட் இன் 2. ஓகே, ரைட். ஓகே, 38. Now it comes to living creatures. Okay, so இவ்வளோ நேரம் ஸ்கை பார்த்துட்டு இருந்தால ஆழமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? ஸோ மொத்தத்தில் இப்படி ட்ரையாக இருக்கும் போது, நிலம் அப்படி ட்ரையாக இருக்கும் போது யார் தண்ணி அனுப்புறா? அந்த டைமில் சாப்பாடு இல்லைன்னு தேடுற பேபி லயனுக்கு நீயா சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு சேலஞ்ச் பண்ண. சூப்பர்னோ, நைஸ்னோ. 38-39. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாகுவாயோ? இல்லை, அதானே சொல்றாரு. குட்டியில் பேபி லயன்ஸுக்கு ட்ரை லேண்டில் அதுங்க அலையும் போதோ இல்லாட்டி டென்னுக்குள்ளே உட்காந்துருக்கும் போதோ பசியில் இருக்கும் போது நீ யூ கேர்? நோ, ஐ கேர். காட் இஸ் டெல்லிங், நான் ஐ கேர் ஃபார் தெம். ரைட்? பெரிய லயனுக்கு மட்டும் இல்லை, குட்டி காக்கா பேபிக்கும் அது அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. 41. தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? ஐ நோ, சூப்பர் டூப்பர். அந்த வரிசையில் ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சாப்டர் 13. அந்த லைனை நான் சொல்லிடுறேன் கடகடன், வசனங்கள் கொஞ்சம் நீ லாங்காக இருக்கும். ஸோ இந்த டியர் வந்து பேபி டியர் குட்டி போடும் போது ஹியூமன் கண்ணுக்கே தெரியாதான். அது எங்கேயோ மறைஞ்சு போய் குட்டி போட்டுட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் 2 பேருமா வருவாங்க போல திரும்ப. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட், காட்டில் நடக்கும்போது நோபடி வில் நோ, தட்ஸ் ஃபைன், யாரும் அதை நோட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ டியர் ஃபார்ம், சாங்சுரிலாம் இருக்குல்ல, இப்போவும் இட் டஸ் த சேம் திங். ஒளிஞ்சு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ போய் தான் குட்டி போட்டுட்டு வருமா. ஸோ இப்போ வந்து கேமராஸ்லாம் வந்தனால நவ் தே நோ, ஓ இது இங்கே போயிருக்குதா, இந்த மதர் மான் அங்கே போயிருக்குதான்னு இப்போ தான் தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து
God would have challenged. இல்லை மான் குட்டி போடுறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நிஜமாவே ஒரு மிஸ்ட்ரி தான். ஓகே, ஆமாம். இந்த 31st 2011 எடுத்த ஒரு ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓ, திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். சாரி, ஐ கான்ட் ஸ்டாப் இட். ஓகே, இந்த மாதிரி ஃபேன்சி க்ரீச்சர்ஸ் மட்டும் இல்லை, கழுதை கூட அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஓகே, அண்டர் ஹிஸ் கண்ட்ரோலோட ஹீ கேர்ஸ் ஃபார் ஈவன் த கழுதை. ஓகே, ஸோ கழுதை பற்றி லாங்காக வேற இருக்குது, நிறைய வசனம் வேற இருக்கு. நிறைய வசனம் வேற இருக்கு. ஓகேயா, ஸோ அந்த வைல்டு டாங்கியை யார் கழட்டி லூஸாக ஹாப்பியாக ஓட விட்டா? நான் தானே விட்டுருக்கேன், நல்லா ஜாலியாக போட்டோம். இல்லை, அந்த வசனம் இருக்குது. வில்டர்னஸ், காட்டு பகுதியை அதுக்கு வீடா வேணும்னு சொல்லி அது ஓடி ஜாலியா இருக்கட்டும்ன்ட்டு நான் வில்டர்னஸ் உண்டாக்கியிருக்கேன். எப்படி சோல் நைஸ், நோ? அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை வில்டர்னஸ் ஆக்கி காடாக்கி ஓடி விளையாடு போ அப்படின்னு விளையாடி கொடுத்துருக்காரு அவர். பாருடா, சரியா? அப்புறம் அது புல்லு தேடி இட் கம், எங்கனாலும் வந்து புல்லு சாப்பிட்டுட்டு போறதுக்கு புல்லும் படைச்சு கொடுத்துருக்கேன். அது அதனால ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம், இதுக்கு புல்லு எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். டேவிட் அட்டன்பரோ தெரியுமா? ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவார் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்லாம். டேவிட் அட்டன்பரோன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, ஒரு பிரிட்டிஷ் மேன், 60 years. இப்போ அவருக்கு 100, he became 100 years old this year only. ஆனால் அவர் ஒரு நேச்சர் லவர். ஹீ இஸ் நாட் அ கிறிஸ்டியன் as far as I know, பட் he likes நேச்சர். அதுக்காக நிறைய பிபிசி, அதனால் நிறையா மூவிஸும் டாக்குமெண்ட்ரிஸும் நேச்சரில் எடுப்பார். அவர் எடுத்து ஹீல் புட் இட். ஓகே, நிறைய மெனி 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 அவர் பேசுகிற குரல். ஸோ இஃப் யூ நோ ஹெம் யூ வில் நோ. ஸோ ஐ டோன்ட் நோ if the video thing will work, but I'll try. கேக்குதா? Wild. The great nomads of the plateau, and will often trek vast distances across these parched plains in search of oases. கேட்கலன்னா லாங் டிஸ்டன்சஸ் இப்படி கூட்டம் கூட்டமா நடந்து வருங்களாம். They are liable to feed and drink தெரிஞ்சு for just a few சாப்பிடணுங்க hours இருந்தது. and then head back to the dust ஆமா, for no apparent reason. ஐ லவ் தட் பார்ட். ஸோ இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இந்த நேச்சர் டாக்குமெண்ட்ரி பேசுறவருக்கு இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவர் சொல்றாரு, டஸ்டி வில்டர்னஸ்ல இருந்து இது மாதிரி கூட்டம் கூட்டமாக வருங்க, வந்து இந்த மாதிரி அந்த யூசால அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு புல்லு சாப்பிட்டுட்டு ஃபார் நோ ரீசன் திரும்ப டஸ்ட்டுக்கு போயிருங்க அப்படி. பட் we know that our God made that dust ground for them to run around. ஸோ அதுங்களோட இன்ஸ்டிங்க்ட் இஸ் மேட் டு டூ தட், ரைட்? அது புல்லுக்கிட்ட கிடச்சிச்சுன்னு உட்கார்றது இல்லை, அதுங்க ஓட வைக்கணும்னு அவருக்கு. ஸோ சச் அ நைஸ் திங். ஓ, இந்த வசனம் கட்டாயம் வாசிக்கணும். அந்த வரிசையில் இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 39:7. அது பட்டணத்தில் இரைச்சல்களை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. ஐயா, isn't it? சொன்ன பேச்சு கேட்காது, சிட்டி சத்தம் அதுக்கு அஃபெக்ட் பண்ணாது, பின்னால பேம் பேம் பேன் அடிச்சு. இது எழுதுனது டைம், எழுதப்பட்டிருக்க டைம் ஜோப் டைம். கேன் யூ இமேஜின்? The nature of that creature never changed. I know, right? So unbelievable, right? Amazing. So yeah, super. கடவுள் இந்த டாங்கிக்கு வில்டர்னஸ் என்ன புல் என்னெல்லாம் கொடுத்தாரு, நம்ம எல்லாம் பயப்படவா செய்யணும், ஒரி பண்ணணும்? அப்பப்போ கழுதையை நினைச்சா போதும், காக்கா பேபியை நினைச்சா போதும். காக்கா பேபி அவரை கூப்பிடுவான், எனக்கு சாப்பாடு வேணும்னு. அவ்வளோ he is so caring for his creation. நம்மளை பார்க்காமலே போயிடுவார் இல்ல? I know, right? So yeah, so our God is awesome. அது அதை விட அதிசயம் தான். ஏன் எப்படி 7 daysல he did so much. Yeah, he's a wise God. ஆமா, animals only on the 6th day, by the way. ஆமா, so it continues. Okay, so he talks about
வைல்ட் ஆக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வைல்ட் ஆக்ஸ்ன்றத வெவ்வேறு புக்கில் வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸில் வெவ்வேறு சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கும். ரைனோசரஸ்ன்னு இருக்கும், யூனிகார்ன் இருக்கும், வைல்ட் ஆக்ஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கும், வெவ்வேறு இருக்கும். பட் ஆக்சுவலாக நவ் வி நோ எவ்ரி திங் ஃப்ரம் த பாயிண்ட் இஸ் யூ டேம். உன்னால் டேம் பண்ண முடியாதே. அதாவது யூ கேன் டேம் அ டாங்கி, யூ கேன் டேம் அ கவ், பட் உன்னால டேம் பண்ண முடியாத அனிமல்ஸும் இருக்குது பார்த்தியா அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணுறாருல. ஸோ அதெல்லாம் பண்ண முடியுதுல்லன்னு. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் முன் ஜோப் டைம்லலாம் இருந்த வைல்டு ஆக்ஸ்ன்றது இந்த க்ரீச்சர். ஓகே, ஸோ இட் இஸ் ரியலி பிக். இந்த மனுஷர் இந்த சைஸ்னா இட் இஸ் ஸோ பிக். ஓகே, ஸோ நவ் வி நோ தட் தெர் வாஸ் அ அனிமல் லைக் தட். ஓகே, ஏன்னாக்கா அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் they find this. So this is not a normal cow. Okay, so it is a little bigger. Anyhow, so there is an animal and it ஆஸ்ட்ரிச் பற்றி தெரியணுமா? ஆஸ்ட்ரிச் அழகா இருக்கும், நான் அழகா படைச்சிருக்கேன், அதோட விங்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு அது ஒரு மக்கு முட்டையை போட்டுட்டு இப்படி தர மேலே வச்சுட்டு போயிடும். எந்த பேர்டாவது வைக்குமா? எல்லாம் நெஸ்ட்டுக்குள்ளே எங்கேயாவது மறைச்சு எல்லாம் வைக்கும்ல. ஆமாம், பட் கடவுள் அதுக்கு அவ்வளோ ஹீல் டெல் தட், நான் அதுக்கு அவ்வளோ விஸ்டம் தான் கொடுத்துருக்கேன், அப்படி தான் செய்யும் அது. ஓகே, அது தரையில் வெளியில் வைக்கும், அனிமல்ஸ் வரும்ன்றது அதை மறந்துடும். 39:15 சி ஒரு பாதத்தில் யாரும் நடந்து போனால் உடஞ்சிரும் அதெல்லாம். ம் ம் எனக்கு ஆமாம், அதுக்கு கடவுள் இது எதுல இருந்து ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்? காட் இன் ஹிஸ் கிரியேஷன், இன் ஹிஸ் விஸ்டம், அவரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, அவரு ரசிக்கிறதுக்கு, அவரு ஏதோ ஒரு ரீசனுக்கு செய்திருக்காரு. அப்படி நம்ம அதை உடனே உட்காந்து மாற்றவோ, ஐயோ நான் ஏன் ஈகிள் மாதிரி மேலே ஏன் வீடு கட்டலை, நான் ஏன் தரையில் வீடு கட்டுறேன்னு அது நினைக்குமா? மனுஷராக இருந்தால் நினைப்போம், ஓ ஐ ஷுட் பி லைக் தேட். we'll never be content with what we are. ஆமா, and really ostrich loses many eggs legs. Okay, பட் மாதிரி குட்டியை மோசமா ட்ரீட் பண்ணுதேன்னு நீங்க வேணா நினைக்கலாம். பட் காட் சேஸ் நான் தான் அதுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து வச்சிருக்கேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. அதாவது நீங்க அதை குறை சொல்ல தேவையில்லை, கிரியேஷனே அப்படித்தான். தட் இஸ் த புத்தி. ஆமா, அவ்வளோதான் வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு வேற ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கேன், அது நல்லா ஓடும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் காட் இஸ் சேயிங் ஐ ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் கிரியேட்டிங் மை ஸ்டைல். இல்லை, நீ அதுக்கு வந்து கொஸ்டின் பண்ண வேண்டாம். யூ டோன்ட் ஹேவ் டு கொஸ்டின் இட்னு அர்த்தம். யா, வில் க்ளோஸ். I'll close here. Yeah, so God creates not only the physical part. Physical பார்ட்டுக்குள்ளே நம்ம என்டர் பண்ணால் அதுவே அதிசயமாக இருக்கும்ல. கண்ணு கிரேட், மூளை கிரேட், உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டு நினச்சாக்கா அமேசிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, புத்தி, இன்ஸ்டிங் இஸ் சம்திங் ஃபார் அனிமல்ஸ், ரைட்? அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங் இருந்தால் தான் தே டூ சர்டன் திங்ஸ். இது அதுன்னு செய்யும். அது மட்டும் இல்லை, அதே ஜீன்ஸ், இந்த பேர்டு பேபி பேர்டு அந்த பேர்டு தான் வரும், இல்லை வேற ஏதாவது வருமா? வராது. இந்த ட்ரீலேருந்து கொட்டையிலேருந்து அந்த ட்ரீ தான் வரும். ஸோ ஹீ பிளான்டட் த ஜீன்ஸ் இன்சைட், த இன்ஸ்டிங் இன்சைட். ஸோ வெறும் கிரியேஷன் அப்படின்னு வெறும் ஃபிசிக்கலை மட்டும் யோசிக்காதீங்க. த இன்சைட் பார்ட் இஸ் ஸோ 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 அமேசிங், இல்லை? ஸோ த வே ஹீ கிரியேட்டட், அடுத்து அடுத்து அடுத்த தலைமுறை தானா மல்டிப்ளை ஆகி பூமியில் ஃபில் ஆகிற மாதிரி ஹி ஹஸ் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ட்ரீஸ், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல் க்ரீச்சர்ஸாக இருக்கட்டும், மனுஷராக இருக்கட்டும். மனுஷர் தான் இப்போ வேறு வேறு ட்ராமாலாம் போட்டுக்கிட்டு போகிறாங்க. பட் அதர்வைஸ் ஹீ கிரியேட்டட் ப்ராப்பர்லி. அப்போ அவங்களுக்கு வேண்டிய எல்லா ப்ரொடெக்ஷனும் ஹீ வில் டேக் கேர், இஸ்னே? அது பேபி லயனாக இருந்தானே, பேபி காக்காவாக இருந்தானே, he takes care. He's going to do what is necessary. It is his creation. So more and more we don't have to worry about our life, our surrounding. We can happily work for him. நம்மளை நினைக்கவே தேவையில்லை, அவரு நம்மளை பார்த்துக்குவாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்கன்னு எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்காரு, அதை நம்ம செய்யலாம், இல்லை? So we can do that. So he will sustain, he will do the continuation, he'll take care of that. Hopefully we will continue Job again. Main part inuma da irukku. Okay, so praise God for a wonderful, wonderful God. Thank you.